வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி போட போகிறோன்னா, நம்மளோட ஃபஸ்ட்டு டக்காரா டாமி பேவை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இந்த பாக்ஸுக்குள்ளே தான் அது இருக்குது. இது இந்த பேப்ளேடை நம்ம யார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோன்னா, நம்ம ரெட்டே ப்ரோ கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். இது பார்த்தீங்களா, அவர் பேர் இருக்குது. நம்ம ரெட்டே ப்ரோ கிட்டேருந்து தான் இந்த பேப்ளேடை வாங்கியிருக்கோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ளே என்ன பேப்ளேட் இருக்குன்னு போய் பார்க்கலாம். என்னடா ஓப்பனாக இருக்குன்னா, நான் ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அதனால தான் ஓப்பனில் இருக்குது. பாருங்கள், நம்ம ரெட்டே ப்ரோ நியூஸ் பேப்பர்லாம் போட்டு கொடுத்துருக்காரு, தமிழ் நியூஸ் பேப்பரில். யார் இவங்க? இது என்ன இதுன்னு தெரிஞ்சதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். என்னன்னு தெரியல, வாலிபாலா தெரில. சரி பார்க்கலாம், இருங்க. ஓப்பன் கைஸ், பேப்பர் கிழிஞ்சிருக்கு. நம்மளா கீச்சிருக்கோம், பெருமையா இருக்கு. இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. என்னோட ஃபர்ஸ்ட் டக்கரா டாமி பே இதுல இருக்கு. பபிள் ராப். இதோ பாருங்க, பேப்ளே தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. சூப்பரா இருக்கா? பிரைட்னஸ் ஓவரா இருக்கா? இருங்க கொஞ்சம் குறைக்கிறேன். எப்படி இருக்கு? பீஸ்ட் பெட்ரோமாட். என்னோட ஃபர்ஸ்ட் டக்கரா டாமி பே பீஸ்ட் பெட்ரோமாட் தாங்க அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். பிரைட்னஸ் மட்டும் கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க, ஏன்னா ஃப்ளாஷ் நேராக இது கடிக்கிறதுனால கொஞ்சம் கிளாராக இருக்குது. இருங்க அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஆமாம், வந்துடுச்சு கைஸ். இருங்க, நீங்கள் வா, நீங்கள் வா, நீங்கள் வா. அப்புறம் உள்ள ஒரு ஸ்டிக்கர் வேறு கொடுத்துருக்காரு. நம்ம ஆனியாவோட ஸ்டிக்கர் கொடுத்துருக்காரு பாருங்கள், தெரியுதா? ஆனியா. ஓகே கைஸ், கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா நான் ஃப்ளாஷ் லைட்டை ஆஃப் பண்ணிட்டேன், அதனால தான் அப்படி இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிரைவர் தெரியுதா? டிரைவர் உண்மையிலே சூப்பராக இருக்குது பாருங்கள் கைஸ். அப்புறம் இந்த இடத்துல டோமின்னு எழுதியிருக்கும். எங்கே? வியட்நாமு. அந்த இருக்குது, இந்த பாருங்கள், டோமின்னு எழுதியிருக்கு. தெரியுதா? தெரியுதா? தம்பி அங்க என்ன கிணறு வெட்டிட்டு இருக்காங்க, பேசியா? ஃபோக்கஸ் ஆகுப்பா. ஆனால் ஃபோக்கஸ் ஆனால் தானே உங்களுக்கு தெரியும். தெரியுதா? டோமின்னு எழுதிருக்கு, ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கேப்பா போகிறேன்? அடுத்து டிஸ்க்கு, ஹெச் டிஸ்க்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஹெச் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. நல்ல வெயிட்டாகவே இருக்குது கைஸ். டக்கரா டாமின்னு டக்கரா டாமி தான். இந்த மீன் குழம்புன்றனால என்கிட்ட விற்கிறீங்க நீங்கள். இதை பாருங்கள் கைஸ், நமக்கு 2 ஸ்டார் கிடச்சிருக்கு. தெரியுதா? ஸ்டார் வச்சு என்ன யூஸ்ன்னு தெரில, நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். உளுந்து வடையின் உள்ளே இருக்கும் ஓட்டையால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லைங்க சார். உங்கள் பயனும் அப்படித்தான். அடுத்து தான் லேயர் பீஸ்ட் பெட்ரோமாட் பேப்ளேடோட லேயர். இது சூப்பராக இருக்குது, நிறைய டீட்டெயில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இங்கே கோடு இருக்குன்னுவாங்களே, இங்கே இருங்க பார்த்துட்டு வரேன். இந்த இது இங்கே இருக்குது பாருங்கள், கோடு தெரியுதா? தெரியுதான்னு தெரியல, கேமரா குவாலிட்டி அந்தளவுக்குலாம் இருக்காது. சரி ஓகே, அது அப்புறம் பார்த்துக்கலாம். பா, கிளிக் சவுண்டு செம்மையாக இருக்குது கைஸ். எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேப்ளேட். ரொம்ப சூப்பராகவே இருக்குது, வெயிட்டு பக்கா. சரி வாங்க, ஸ்டேடியம்மை செட் பண்ணிவிட்டு ஒரு பேட்டில் மாதிரி போட்டு பார்ப்போம். ஸ்டேடியம் செட் பண்ணியாச்சு, வாங்க லான்ச் பண்ணி பார்க்கலாம். 3, 2, 1 விளாடு. ஒரு அட்டாக்கு, சூப்பரான ஒரு அட்டாக் இப்போவே இருக்குது பேப்ளேட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டக்கரா டாமி பேப்ளேட். ஓகே, சூப்பராக தான் சுற்றி நிற்கிறான். ஸ்டாமினா இல்லை, அட்டாக் டைப்ஸ்க்குன்னே இருக்கிற ஒரு சாபம்னா ஸ்டாமினா இருக்காது. ஸ்டாண்டிங் கொடுத்தா நல்லா வந்துடும். ஓகே, ஒரு பேட்டரி போட்டு பார்ப்போமா? இருங்க, இவனுக்கு அகேன்ஸ்டா யார் எடுப்போம்? சரி, இந்த வீடியோவில் இவனுக்கு அகேன்ஸ்டா இவனை மட்டும் வச்சு இப்போதைக்கு பேட்டரி போடுவோம். மற்ற பேப்ல எல்லாம் வச்சு நம்ம இன்னொரு வீடியோ பண்ணோம், அது ஜாலியாக இருக்கும். ஸோ வாங்க லான்ச் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு யூனியை லான்ச் பண்ணலாம். 3, 2, 1 லெட்ஸ் கோ.
ஒரிஜினல். என்னோட ஃபர்ஸ்ட் டக்கராட்டா மிசேவும் என்னோட ஃபர்ஸ்ட் பேவும் பேட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ஜில்லியன் ஜூட்ரான் வெர்சஸ் பீஸ்ட் பெட்ரோமா யாசிக்புரா. காய்ஸ், இப்ப இங்க என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் பீஸ்ட் பெட்ரோமா பெஸ்ட் ஆயிட்டான். அவனை தொடர்ந்து இவனும் பெஸ்ட் ஆயிட்டான். என்னது இது? நீ ஃபேக்கடா, அவன் ஒரிஜினல். நீ அவனுக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும். இருங்க, திரும்பவும் லான்ச் பண்ணுவோம். முடியாது. நீ கல்லாட்ட அடைங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நான் சாப்பிட்டேன். எல்லா கொட்டி அழிங்க. நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன். எனக்கு ஆத்திராடங்களேங்க. இருங்க, பெட்டரமா நீ ஒரிஜினல் டக்கராட்டா. அவனை பஸ்ட் பண்ணு, நீ பஸ்ட் ஆகாத. என்ன வேறாம். ஓகே, மறுபடியும் பண்ணும். 3, 2, 1 டாடி. ஐயோ, லேட்டாக தான் வரும். 3, 2, 1. எல்லாம் சரி, அப்படியே வரான்னு சுட்டு பார்ப்போமா என்ன அதுன்னு. இதுல யார் ஜெயிச்சாலும் கணக்கு எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா நம்ம லேட்டாவே வந்துட்டு இருக்கோம். சரி வாங்க, கடைசியா ஒரு ஸ்பின் பண்ணுவோம். இந்த ஸ்பின்ல தெரிஞ்சிடும் இனி ஒரிஜினல்ரா ஜெயிச்சிரு. ஐயோ வேறாம். 3, 2, 1 டாடி. என்னங்க வெளியே போய் சுத்திட்டு இருக்கான். வாங்க, கடைசியா ஜில்லியன் ஜூட்ரான் ஃபேக் வெர்சஸ் ஒரிஜினல் பீஸ்ட் பெட்ரோமா யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம். ஜெயிச்சிடுறா. அச்சுங்களா. ஓகே, பேட்டில் நன்றாக போய்கொண்டிருக்கிறது. என்னங்க திரும்பவும் தோத்துட்டான். ஒரிஜினல் மேல தப்பு இல்ல, என் மேலதான் தப்பு. நான் என் மேல பழி போட்டாவது ஒரிஜினலை காப்பாற்றுவேன். என்னங்க பாருங்க, ஒரிஜினல் பெஸ்ட் ஆகிறது கொஞ்சம் கூட வரல, ஆனா இவன் கிட்டத்தட்ட பெஸ்டா இருப்பான். அதுதான்டா ஒரிஜினலோட பவர். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. போயிரு அதெல்லாம் சொல்லி சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. கரெக்டாக இருக்கு. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எல்லாமே பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் டக்கராட்டா மிசேவை நம்ம வாங்கியிருக்கோம். இதை வச்சு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவோம் கைஸ். ஓகே, பாய். லைக் பட்டன் நமக்கு கை போயிருக்கும், ஆனால் அமைக்க மாட்டேன். நமக்குடா லைக் போடு. அப்படியே லைக் போட்டது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு, அதையும் அதை அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணாத அக்கௌண்ட் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மனசில் ஒரு குற்ற உணர்வு ஒரு ஓரத்தில் இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிடணும். இப்போ ரிலீவ் ஆகிட்டீங்களா, பக்கத்தில் பெல் இருக்கும், அதையும் அமைக்கணும்.